ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மேனகைஸ் vlog. இது வந்து 2026ஓட ஃபர்ஸ்ட் vlog. ரொம்ப பெரிய vlog கிடையாது, பட் ஐ வாண்ட் டு டூ சம்திங் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு vlog போடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் இந்த சாட்டர்டே. ஸோ இதுக்கப்புறமா எவ்ரி சண்டே ஆர் சாட்டர்டே வந்து ஒரு லாங் வீடியோ வரும். அது வந்து மோஸ்ட்லி ஆஸ் அ லைஃப் ஆஃப் மாம் ஆஃப் அ டோட்லர், அதுக்கப்புறமா என்னோடய ஒர்க் அண்ட் ஹோம் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோலம், அதில் நான் என்னெல்லாம் புதுசாக கற்றுக்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோ என்னோடய வீடியோஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது உங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா உட்காந்து நிம்மதியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இது வந்து சாட்டர்டே எடுத்த விலாகு. சாட்டர்டே வந்து நாங்கள் எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம் கோவிலுக்கு போயிருந்தோம். அம்மா வீட்டு தெய்வம் வந்து கன்னியம்மன் கோவில், செங்கல்பட்டு தாண்டி மணப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்க சாமி. ஸோ அங்கே தான் அன்றைக்கி போயிருந்தோம். அபிமனுக்காக ஒரு வேண்டுதல் இருந்துச்சு. ஸோ அது போயிட்டு நிறைவேற்றிட்டு வந்தாச்சு. ஆனால் இந்த வாட்டி எப்பயுமே போகிற ரூட் போகாமல் வேறு ஒரு ரூட் போயிருந்தோம். அந்த ரூட் போகும்போது அவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனரி, கண்ணுக்கு எப்படி சொல்கிறது, இப்போ தான் பயிர் வந்துட்டுருக்கு போல். நாங்கள் எப்போவுமே ஆடி மாதத்தில் போகிறதுனால இந்த மாதிரி ஒரு சினாரியோ நாங்கள் பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த வருஷம் ஜான்வரியில் போனது அவ்வளோ கண்ணுக்கு நிறைவாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் எப்போ போனாலும் அந்த ரூட் வழியாக தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். ஸோ இந்த வாட்டி கன்னியம்மன் கோயிலுக்கு போன காரணம் வந்து அபிமனுக்கு மொட்டை போடுறதுக்கு தான். குழந்தைக்கு வேண்டுதல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மொட்டை எங்களோட குலதெய்வமுக்கு போட்டாச்சு. செகண்ட் மொட்டை வந்து திருப்பொருள் முருகருக்கு போட்டாச்சு. இப்போ 3வது மொட்டை வந்து கன்னியம்மனுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். அதனால் இந்த வாட்டி நான், ஹஸ்பண்ட், பாப்பா 3 பேர் மட்டும்தான் போயிருந்தோம். ஸோ மொட்டை போட்டுட்டு அவரை நல்லா குளிக்கெல்லாம் வச்சுட்டு ரொம்ப அழுதா இந்த வாட்டி. முன்னாடி வாட்டி மொட்டை போடும் போது அவ்வளோ அழுகவே இல்லை, சொல்லப்போனால் அழுகவே இல்லை. ஆனால் இந்த வாட்டி மொட்டை போடும் போது அந்த பெரியவரையும் ஒரு வழியாக்கிட்டான், எங்களையும் ஒரு வழியாக்கிட்டான். அப்புறமா நல்லபடியாக மொட்டை போட்டுட்டு குளிச்சுட்டு வந்து சாமிக்கு வந்து அர்ச்சனையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி தான் வந்து எங்களோட சாட்டர்டே இருந்துச்சு. மோஸ்ட்லி நாங்கள் சாட்டர்டேஸ்லாம் எப்படி பிளான் பண்ணுவோன்னா, அபிமனை எங்கேயாச்சும் வெளியே கூட்டு போகணும். பிகாஸ் வாரத்தில் 5 நாளும் அவங்களும் ஆஃபீஸ் போயிடுவாங்க, நானும் ஆஃபீஸ் போயிடுவேன். மீன்ஸ் நானும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அவன் எங்கள் அம்மா வீட்டை தாண்டி வேறு எங்கேயும் வெளியே போனதே கிடையாது. அதனால சாட்டர்டேனா அபிமனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம், அவனை வெளியே எங்கன்னா கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்போம். இந்த வாரம் இங்கே தான் போகணும். நெக்ஸ்ட் வீக் எங்கே பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அடுத்த விலாகில் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் எங்களோட ஃபுல் டேவும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடாச்சு. ஆனால் இந்த வாட்டி ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நாங்கள் வீட்லேயே ஃபுட்டு வந்து சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம், அபிமனுக்கும் சரி எங்களுக்கும் சரி. ஸோ இட் சேவ்ட் அ லாட் ஆஃப் மணி. ஸோ இப்படி தான் எங்களோட சாட்டர்டே போச்சு. பிளான் பண்ண மாதிரி ஆக்சுவலி நாங்கள் இந்த வாட்டி ட்ரெயினில் போகலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் ரொம்ப மழையாக இருந்ததுனால கேப் போட வேண்டியதாகிடுச்சு. ஸோ இப்படி தான் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்தாச்சு. எங்களோட சாட்டர்டே இப்படி தான் போச்சு. அடுத்த வாரம் வேறு ஒரு vlogல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.